போன வாரம் கிளாஸ் இல்லையே சிவானி, இல்லைன்னு போட்டுட்டேன். ஆமா ஐயா அப்பதான் ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. மாணிக்க வாசக பெருமான் தில்லையம்பதியிலே தங்கியிருந்தார். அப்படி தங்கியிருக்கிற போது இந்த பிள்ளைகள் உந்தி பறத்தல் என்கிற விளையாட்டை விளையாடினார்கள். உந்துதல் அப்படின்னா காலை தரையில ஊனி எழும்புதல், அதான் உந்துதல். இப்படி கை ரெண்டையும் நீட்டி பறவை பறக்கிற மாதிரி அசைக்கிறது பறத்தல். அப்போ கால் ரெண்டையும் ஊனி கை ரெண்டையும் இப்படி பறவை பறக்கிற மாதிரி அசைத்து கொண்டு அந்த பிள்ளைகள் குதிப்பதைத்தான் உந்தி பறத்தல் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த உந்தி பறத்தல் என்கிற விளையாட்டுக்கு ஒரு பாட்டு எழுதுவோமேன்னு எழுதினார் மாணிக்க வாசகர். அவர் சிவபெருமானுடைய பெருமைகளைத்தானே எழுதுவார். ஆனால் இதில் என்ன பண்ணிட்டாரு, இந்த உந்தி பறத்தல்ல மொத்தமே 3 செய்தி தான் சொல்றாரு. ஒன்று திரிபுரம் எரித்தது, அது உங்களுக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி என்கிற 3 அரக்கர்கள் தவம் செய்து தங்கக்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, எஃகு கோட்டை என்று 3 பறக்கும் கோட்டைகளை பெற்று அதிலே பறந்து பறந்து பலருக்கு துன்பத்தை விளைவித்தார்கள். தேவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களை அழிப்பதற்கு சிவபெருமான் ஒப்புக்கொண்டார். ஆனால் சிவபெருமான் எப்போவும் யாரையும் அழிக்க மாட்டார். அவர்களை மாற்றி தனக்கு பணி செய்யும்படி செய்வார். அதனால இவர்கள் தேவர்கள் என்ன செய்தார்கள், பூமியை தேர்தட்டாகவும் சூரியனையும் சந்திரனையும் சக்கரங்களாகவும் 4 வேதங்களையும் குதிரைகளாகவும் தேரோட்டியாக பிரம்மனையும் மேரு மலையை வில்லாகவும் வாசி பாம்பை நானாகவும் பெருமாளை அம்பாகவும் வைத்து சிவபெருமானுக்கு கொடுத்து நீங்க இந்த தேர்ல ஏறி போய் போரிட வேண்டும்னு கேட்டார்கள். சிவபெருமான் காலை எடுத்து தேர்தட்டில் வச்சாரு, அச்சு முடிஞ்சு வச்சு. அப்ப அவர் என்ன பண்ணாரு, சும்மா ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. இந்த முப்புறங்களும் அணிந்தன. அந்த 3 பேரும் சிவபக்தி உடையவர்கள் என்பதால் அவர்களை தன்னுடைய காவலாளிகளாக அவர் நியமித்துக் கொண்டார் என்பது அந்த கதை. அது இந்த பாட்டில் ஒரு 4 ஸ்டான்ஸாவில் அதுதான் வருது. அதுக்கப்புறம் தக்க யாகம், தக்கன்னு ஒருத்தர் இருந்தால அவனுடைய மகளைத்தானே சிவபெருமான் கல்யாணம் பண்ணிக்கிறார். தாட்சாயணி, பார்வதி தேவிக்கு தாட்சாயணின்னு ஒரு பேரு. ஏன்னா தக்கன் மகளாக பிறந்து சிவபெருமானை திருமணம் செய்து கொண்டார். அவன் என்ன பண்ணிட்டான், மாப்பிள்ளைய மதிக்காம ஒரு பெரிய யாகம் பண்ணான், அவரை கூப்பிடவே இல்லை. பார்வதி தேவி இல்லை, என்ன இருந்தாலும் எங்க ஆத்தா வீட்டில் நடக்குது, நான் போகாம இருக்கலாமா, நீங்க எனக்கு அனுமதி தரணும்னு கேட்டு சிவபெருமான் எவ்வளவோ சொல்லி தடுத்தும் கேட்காமல் அங்க போயிட்டான். அங்க போனா அந்த தட்சன் என்ன பண்ணிட்டான், மகளையே ஏசிப்டான். எங்க மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை, எங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்காத மாப்பிள்ளை, அங்கிருந்து நீ எதுக்கு இங்க புறப்பட்டு வந்தே, நீ வராத போ. அப்படி பார்வதி தேவியையே அவன் ஏசி விட்டான். அதுக்கப்புறம்தான் சிவபெருமான் வீரபத்திரரை அனுப்பி அந்த யாகத்தை அழித்தார். அந்த யாகத்தை அழிக்கிற போது யாருடைய தலையையும் மொத்தமா கொண்டு எடுத்துடல, ஒரு தலையை கிள்ளிவிட்டு பதிலுக்கு இன்னொரு தலையை வச்சுட்டாரு வீரபத்திரர்.
ஒருத்தனுக்கு ஆட்டுத்தலை, ஒருத்தனுக்கு மாந்தலை, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தலை வச்சாரு. அந்த இந்திரன் தேவேந்திரன் என்ன பண்ணா, இவர் வீரபத்திரர் வர்றாருன்னா பயந்து அடிச்சு குயிலா மாறி மரத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இப்படி அது அந்த தக்க யாகத்தினுடைய அழிவு நடந்தது. இந்த உந்தியார்ல முதல்ல கொஞ்சம் பாட்டுல அந்த முப்புறம் எரித்த வரலாற்று சொல்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாட்டுல தக்கன் யாகத்தை அழித்ததை சொல்லுகிறார். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வேற செய்தி ஒன்று வரும், அதை நான் சொல்றேன். இந்த பாடல் எண் 1. வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தி வர ஒருங்குடன் வெந்த வாருந்தி வர. வளைந்தது வில்லு, மேருமலை வில்லாக வளைந்தது. விளைந்தது பூசல், உண்டானது சண்டை. போர் உண்டாயிடுச்சு, பூசல்ல சண்டைன்னு அர்த்தம். விளைந்தது பூசல். உழைந்தன முப்புறம், திரிபுரங்கள் உழைந்தன, உழைஞ்சு போச்சு, எரிந்து போய்விட்டன என்று உந்தி பரப்பாயாக. ஒருத்திய பார்த்து இன்னொருத்திய சொல்றான். வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தி பர ஒருங்குடன் வெந்தவார் உந்தி பர. ஒருங்குடன்னா ஒரு சேர. அவங்க வரமே அப்படித்தான் வாங்கி வச்சிருந்தாங்க, எங்களை தனித்தனியா கொல்லப்படாது, எங்க 3 பேரையும் ஒன்னா அழிக்கணும்னு. அதனால ஒருங்குடன்னா ஒரு சேர, ஒன்று சேர, ஒரே நேரத்தில். வெந்தவாறு, வெந்து நீரான தன்மையை பாடி. அப்படியே சாம்பலா போச்சு. வெந்து நீரான தன்மையை பாடி உந்தி பரப்பாயாக. இதான் பாடல் எண் 1. வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தி பர ஒருங்குடன் வெந்த வாருந்தி பர. அடுத்தது பாடல் எண் 2. ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர்தம் கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பர ஒன்றும் பெருமிகை உந்தி பர. ஈரம்பு கண்டிலம், சிவபெருமான் கையில 2 அம்பு இல்ல, ஒரு அம்பு தான் இருந்துச்சு. அவருக்கு 2-3 அம்பு தேவைப்படாதுன்னு அர்த்தம். ஏகம்பர் தம் கையில், திரு ஏகாம்பரநாதர் கையில். சிவபெருமான் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலையும் வீற்றிருக்கிறார் அல்லவா, அதனால ஏகம்பர் தம் கையில், திரு ஏகாம்பரநாதர் கையில் ஈரம்பு கண்டிலம், 2 அம்புகளை நாம் காணவில்லை. ஓரம்பே, ஒரு அம்பையே கண்டோம். அப்ப அந்த ஓரம்பு இருந்ததுனால என்னாச்சு? முப்பூரம் உந்தி வர, எதிர்த்து நின்ற கோட்டைகள் 3ம் முப்புறம், ஓர் அம்பு 3 புறம். எதிர்த்து நின்ற கோட்டைகள் 3 ஆயினும் ஒன்றும் பெருமிகை உந்தி பர. அதாவது அவருக்கு அந்த ஒரு அம்பு கூட தேவைப்படல, சிரிச்சு தானே எரிச்சாரு. அதனால ஒன்றும் பெருமிகை, பெரிதும் வேண்டாத ஒன்றாயிற்று. மிகைன்னா அதிகம், தேவையில்லை, இந்த ஒன்னே அதிகம் அப்படின்னு அர்த்தம். ஒன்றும் பெருமிகை உந்தி பர. ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தம் கையில் ஓரம்பே முப்பூரம் உந்தி பர ஒன்றும் பெருமிகை உந்தி பர. அப்புறம்
தச்சு விடுத்தலும் தாமடி இட்டலும் அச்சு முறிந்ததென்றுந்தி பர அழிந்தன முப்புறம் உந்தி பர. தச்சு விடுத்தலும், தைக்கிறது என்ன? தேர தைக்கிறாங்க. தச்சு தொழில்னா தெரியும்ல, ஆசாரி வேலையை தானே தச்சுங்கிறோம். அப்போ தேரை தயார் பண்ணுறாங்கல்ல, அதான் தச்சு. அந்த தேரை கொண்டாந்து விட்டாச்சு. தாமடி இட்டலும், சிவபெருமான் காலை தூக்கி வைக்கிறாரு. காலை தூக்கி வச்ச உடனே அச்சு முறிந்ததென்றுந்தி பர, அந்த தேனுடைய அச்சு முறிந்து போனது. அதுக்கு வேற ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது விநாயக பெருமான கும்பிடாம இதை தொடங்கிட்டாங்க, அதனாலதான் இந்த அச்சு முறிஞ்சு போச்சு. இந்த கைத்தல நிறைகனி பாட்டில் அது வரும் திருப்புகள்ல. ஆனா அது இங்க சொல்லல. அச்சு முறிந்ததென்றுந்தி பர, தேனுடைய அச்சு முறிந்தது என்று உந்தி பரப்பாயாக. அழிந்தன முப்புறம் உந்தி பர, அச்சு முறிஞ்சாலும் முப்புறங்களும் அழிந்து போய்விட்டன. தச்சு விடுத்தலும் தாமடி இட்டலும் அச்சு முறிந்ததென்றுந்தி பர அழிந்தன முப்புறம் உந்தி பர. அப்புறம் பாடல் எண் 4. உய்ய வல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டெய்ய வல்லானுக்கே உந்தி பர இளமூலை வங்கர் என்றுந்தி பர. உய்ய வல்லார் அப்படின்னா உய்வடைவதற்கு வல்லவர்கள். திரிபுரத்தில் சிவபக்தி செய்ததன் மூலம் பிழைக்க வல்லவர்கள். உய்ய வல்லார்னா பிழைக்க வல்லவர்கள். ஒரு மூவரை, அந்த மூவர் யாரு? தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி ஆகிய மூவரையும் காவல் கொண்டு காத்து எய்ய வல்லானுக்கே, ஏனையோரை அழிக்க வல்லவனுக்கே. எய்தல்னா அந்த அம்பு எய்தல் தான். ஆனா இவர் அம்பே எய்யல, எய்ய வல்லவர், அவ்வளவுதான். எய்ய வல்லானுக்கே, ஏனையோரை அழிக்க வல்லவனுக்கே உந்தி பரப்பாயாக இளமூலை பங்கர் என்றுந்தி பர. இளமுலை பங்கன்னு ஏன் சொல்றாருன்னா, பார்வதி எப்பவும் இளமை. அப்ப இளம் பெண், இளமையான தனங்களை உடையவள், இளமையான மார்பகங்களை உடையவள் உமாதேவி. அந்த உமாதேவியினுடைய பங்கன், அவரை ஒரு பாகத்தில் உடையவன் சிவபெருமான். அதனால இளமுலை பங்கன் என்று உந்தி பரப்பாயாக. இதுவரைக்கும் சொன்ன 4 பாட்டிலையும் முப்புறம் எரித்த கதை தான் வந்திருக்கு. உய்ய வல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்ய வல்லானுக்கே உந்தி பர இளமூலை பங்கன் என்றுந்தி பர. இப்ப பாடல் எண் 5. இது இப்ப தக்கன் வேள்வியை பற்றிய பாட்டு. சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடிய வாபாடி உந்தி பர உருத்திரநாதனுக்குந்தி பர. சாடிய அப்படின்னா தாக்கியன்னு அர்த்தம். சாடுதல், தாக்குதல். யார் பண்ணா? வீரபத்திரர். சிவபெருமான் அனுப்பிய வீரபத்திரர் தாக்கிய அப்படின்னு அர்த்தம். சாடிய. வேள்வி சரிந்திட, எந்த வேள்வி? தக்கன் நடத்திய யாகம். தக்கன் யாகம் அழிய, சரிதல்னா அழிதல். இங்க வேள்வி சரிந்திட, அழிஞ்ச உடனே என்னாச்சு? தேவர்கள்லாம் தலதறிக்க ஓடினார்கள். பின்னங்கால் பிடரியில பட ஓடினார்கள். தேவர்கள் ஓடிய வாபாடி, தேவர்கள் தப்பி பிழைக்க ஓடிய விதத்தை பாடி உந்தி வர
உந்தி பரப்பாயாக உருத்திரநாதனுக்கு உந்தி பர. உருத்திரநாதன்கிறது உருத்திரனுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான். சிவபெருமான் பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன் என்கிற படைக்கிற, காக்கிற, அழிக்கிற கடவுளருக்கு தலைவன். அதனால உருத்திரநாதனாகிய தலைவன் பொருட்டு உந்தி பரப்பாயாக சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடிய வாபாடி உந்தி பர உருத்திரநாதனுக்கு உந்தி பர. அப்புறம் பாடல் எண் 6. இதெல்லாம் எளிமையான பாடல்கள், சீக்கிரம் தான் போகும். ஆவா திருமால் அவிப்பாகம் கொண்டன்று சாவாது இருந்தான் என்றுந்தி பர சதுர்முகன் தாதை என்றுந்தி பர. ஆ அப்படின்னு ஆச்சரியமா சொல்றார். ஆவா அப்படின்னா திருமால் அவிப்பாகம் தக்கன் வேள்வியில் அவன் கொடுத்த அவி உணவை சாப்பிட்ட பிறகும் உண்ட பின்னும் அன்று சாவாதிருந்தான். வீரபத்திரரால் நெஞ்சில் தாக்கப்பட்ட போதும் சாகாமல் இருந்தான். அவர் தாக்கிட்டாரு நெஞ்சில, ஆனா இவன் சாகல. ஏன் சாகலைன்னா திருமால் காத்தற் கடவுளாக பெருமானாலே நியமிக்கப்பட்டவர். இந்த பிரம்மா, விஷ்ணு எல்லாம் சாகாம அவர் பார்த்துக்கிட்டாரு. ஆவாது இருமால் அவிற்பாகம் கொண்டன்று சாவாது இருந்தான் என்றுந்தி பர சதுர்முகன் தாதை என்றுந்தி பர. சதுர்முகன், சதுர்னா என்ன? 4. சதுர்முகன்னா 4 முகங்களை உடைய பிரம்மன். பிரம்மனுக்கு யார் தகப்பன்? இவர் தான், பெருமாள் தான். பெருமாளுடைய தொப்புள் கொடியில தானே அவன் உண்டாகிறான். ஸ்ரீரங்கத்தில் போனால் நல்லா அழகாக அந்த வடிவத்தை பார்க்கலாம். அவர் படுத்து கிடப்பார், அப்படியே வயிற்றுல இருந்து ஒரு கொடி மாதிரி வரும், தாமரைப்பூ இருக்கும், அதில் பிரம்மா இருப்பார். ஆவாது இருமால் அவிப்பாகம் கொண்டன்று சாவாது இருந்தான் என்றுந்தி பர சதுர்முகன் தாதை என்றுந்தி பர. சதுர்முகன், 4முகன். அப்புறம் பாடல் எண் 7. வெய்யவன் அங்கி விழுங்க திரட்டிய கையை தரித்தான் என்றுந்தி பர கலங்கிற்று வேள்வி என்றுந்தி பர. சிவபெருமான அழைக்காம தக்கன் யாகம் பண்ண இந்த அக்னி தேவன் பேசாம இருந்திருக்கலாம். அவன் அந்த யாகத்துக்கு போயிட்டான். சரின்னு அவனுக்கு அவி உணவு கொடுத்தார்கள். அதை கையினால திரட்டி அள்ளுன, மொத்தமாக அள்ளுன. அப்படி சாப்பிட போகிற போது கையை வெட்டி விட்டார் வீரபத்திரர். அதான் இது. வெய்யவன், வெப்பம் மிகுதியும் உடையவன். யாரு? அங்கி. அங்கின்னா அக்னி தேவன். அவன் விழுந்த அவி உணவை உண்பதற்காக திரட்டி எடுத்த கையை தரித்தான் என்று உந்தி பர, கையை வெட்டினான் என்று உந்தி பரப்பாயாக. பாவம் அக்னி தேவன். வெய்யவன் அங்கி விழுங்க திரட்டிய கையை தரித்தான் என்றுந்தி பர கலங்கிற்று வேள்வி என்றுந்தி பர. இப்படி ஆளாள போட்டு நொறுக்கி அள்ளுனா அப்புறம் எப்படி அங்கே வேள்வியா நடக்கும்? அதனால அந்த யாகம் சிதைந்தது என்று உந்தி பர. கலக்கமடைந்தது தக்க யாகம் என்று உந்தி பர அப்படின்னு சொல்றார். வெய்யவன் அங்கி விழுங்க திரட்டிய கையை தரித்தான் என்றுந்தி பர கலங்கிற்று வேள்வி என்றுந்தி பர. அப்புறம் பாடல் எண் 8. பார்ப்பதியை பகை சாற்றிய தக்கனை பார்ப்பதென்னடி உந்தி பர.
பணமூடை பாகனு குந்தி வர. பார்ப்பதி அப்படின்னா பார்வதி, உமையம்மையை தான் பார்ப்பதின்னு போட்டிருக்கு. அந்த அம்மாவை போய் திட்டுற யாரு? தக்கன். பகை சாற்றிய, பகைத்து பேசிய, பகை சாற்றியன்னா பகைத்து பேசிய தக்கனை, அவங்க அப்பா, இத்தனைக்கும் அவளுக்கு அப்பா, அவனை பார்ப்பது என்னடி? நம்ம அவனை ஒரு பொருளாக மதித்து ஏன் பார்க்க வேண்டும்? பார்வதி தேவியே திட்டிவிட்டான், அவனை ஒரு பொருளாக நம்ம கருதணுமா? அவனுக்கு மரியாதை கொடுக்கணுமா? வேண்டாம்ங்கிறா. பகை சாற்றிய, பகைத்து பேசிய தக்கனை பார்ப்பது என்னடி? ஒரு பொருளாக மதித்து பார்ப்பது என்ன தோழி? உந்தி பரப்பாயாக பனைமூலை பாகனு குந்தி பர. பனைமுலைனா பருத்த தனங்களை உடைய உமாதேவி. இளம் பெண்ணாக இருந்தாலும் பருத்த தனங்கள் இருந்தால் அழகு. அதனால பனைமுலை பருத்த தனங்களை உடைய உமையம்மையின் ஒரு பாகனுக்கு, உமையம்மையை ஒரு பாகத்தில் உடைய சிவபெருமானுக்கு உந்தி பரப்பாயாக. பார்ப்பதியை பகை சாற்றிய தக்கனை பார்ப்பது என்னை அடி உந்தி பர. பணமூலை பாகனு குந்தி பர. இது எல்லாத்துலேயும் சிவபெருமானுடைய வெற்றியை பாடுவதாக இது அமைந்திருக்கிறது. அதனால நீங்கள் திருவாச புஸ்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா திருவுந்தியார் ஞான வெற்றின்னு தலைப்பு போட்டிருப்பாங்க மேலே, ஞான வெற்றின்னு போடுவாங்க. அது என்னன்னா சிவபெருமானுடைய வெற்றியை இது பாடுகிறதுன்னு அர்த்தம். அது ஏன் சார் ஞான வெற்றின்னு போட்டாங்க? முப்புறம் எரித்தார், முப்புறம் எரித்தார்னா 3 கோட்டையவா எரிச்சார் அவரு? மும்மலங்களை எரித்தார். அதான் திருமந்திரத்தில் சொல்ற மாதிரி முப்புறம் என்பது மும்மல காரியம். அந்த மும்மலங்களையும் அவர் எரித்தாருங்கிற அறிவு நமக்கு எப்போது வருகிறதோ அப்போது நமக்கு ஞானம் வருகிறது. அதனால இது ஞான வெற்றி அப்படின்னு குறிக்கப்பட்டது. பார்ப்பதியை பகை சாற்றிய தக்கனை பார்ப்பதென்ன அடி உந்தி பர. பழமூலை பாகனு குந்தி பர. அப்புறம் பாடல் எண் 9. புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மறந்த நில்லேறினார் உந்தி பர. வானவர் கோணன்றே உந்தி பர. புரந்தரனார் அப்படின்னா இந்திரன், தேவேந்திரன் தான் புரந்தரன். அவன் ஒரு குயிலாக மாறினானான். இந்த வீரபத்திரர் வந்த உடனே பயந்து போய் அதுவரையும் யாகத்தில் உட்கார்ந்து இருந்திருக்கான். வீரபத்திரர் வந்த உடனே பயந்து போய் குயிலா மாறி ஒரு மரத்தில் போய் ஒளிஞ்சுக்கிட்டானான். புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மறந்த நில்யறினார் உந்தி பர. அவன் என்ன சாதாரண ஆளா? அவன் வானவர் கோன், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்தும் இப்படி பயந்து போய் ஓடி போய் உட்கார்ந்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு இருக்கு. ஸோ புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மறந்த நிலேறினார் உந்தி பர. வானவர் கோணன்றே உந்தி பர. தேவேந்திரன் கதையே எப்படின்னா மற்றவங்க கதை என்ன, மற்ற தேவர்கள்லாம் என்ன பாடுபட்டிருப்பார்கள்னு பாருங்க. வெஞ்சின வேள்வி அத்திரனார்தலை துஞ்சின வாபாடி உந்தி பர. தொடர்ந்த பிறப்பர உந்தி பர. இது பாடல் எண் 10. வெஞ்சின வேள்வின்னு ஏன் சொன்னார்னா, தக்கன் செய்கிற யாகத்தை பார்த்து சிவபெருமானுக்கு கோபம் வந்துச்சான். சிவபெருமானின் கொடிய கோபத்துக்கு காரணமான வேள்வி அதான் வெஞ்சின வேள்வி. அதுல இந்த வியாத்திரன் ஒரு ஆளு
அவனுக்கு என்னையா வேலை அப்படின்னா, அந்த காலத்தில் யாகம் செய்தால் மிருகங்களை பலி கொடுப்பது வழக்கம். பசுவை கொல்ற வேலை அவனுக்கு. வியாத்திரன் அவனுடைய தலையை பிச்சை எடுத்துட்டாங்க. வியாத்திர நார்தலை துஞ்சி நவாபாடி உந்தி வர அதை தூங்க பண்ணிட்டாங்களாம். தலையை கீழே தள்ளியாச்சு. ஆனால் அவர் அடிக்கலை. அதுக்கு பதிலாக ஒரு மான் தலையை கொண்டு போய் வைத்தாங்க அவருக்கு. வியாத்திரனாருக்கு ஒரு மான் தலை, ஒருத்தனுக்கு தக்கனுக்கு ஆட்டுத்தலை வச்ச மாதிரி. வெஞ்சின வேள்வி வியாத்திரனார் தலை துஞ்சின வாபாடி உந்திவர் துஞ்சின வாபாடி உந்தி பர தொடர்ந்த பிறப்பற உந்தி பர. இந்த உந்தி பறக்கிறதுனால நமக்கு என்ன லாபம்? தொடர்ந்து வருகிற இந்த பிறவி இனிமே இல்லை. தொடர்ந்து வருகின்ற பிறப்பற, பிறப்பு நீங்கும்படி உந்தி பரப்பாயாக அப்படின்னு இந்த பாடல் முடியுது. வெஞ்சின வேள்வி வியாத்திரனார்தலை துஞ்சின வாபாடி உந்தி பர தொடர்ந்த பிறப்பற உந்தி பர. மொத்தம் 20 பாட்டு, 10 பாட்டு இன்னைக்கு பார்த்தாச்சு. இன்னொரு 10 பாட்டு அடுத்த வகுப்புல பார்த்து இதை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.